அங்கே வந்தவங்க யாருக்காச்சும் சும்மா அடிங்களேன். இங்கே சூட்டில் இருக்கேன்னு சொல்ல வேண்டாம், சும்மா ரேண்டமாக அடிச்சு கேளுங்க. ஹலோ, ஆ ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்லு சொல்லு சாமி. நீ இன்டர்வியூலாம் பார்த்தீங்களா? பார்த்தனே. அவங்க பார்த்தியா? காயத்ரின்றவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நீ இருந்தீங்கல்ல, என்ன நடந்துச்சு உனக்கு தெரியும்ல. ஆமா. அதை சொல்லலாம். காயத்ரின்றவா என்ன சொன்னா? நான் அவளை விட்டு போனேனா இல்லை அவள் என்னை விட்டு போனாளா? அவங்க தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. யாரு பேர் சொல்லலாம். நிலா. நிலான்றவ என்னை வேணான்னு தானே சொன்னா. வேணான்னு சொல்லிட்டு காயு கூட கூப்பிட்டு போனாங்க. எங்க வீட்டில் தானே நடந்துச்சு. காயத்ரின்ற பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல ஓவரா தான் பண்ணிட்டு இருந்தது தானே அது. ஸ்விம்மிங் பூல்ல வந்தாங்க, பூ வாங்கி கொடுத்தாங்க. அன்னைக்கு பீச்சுக்கு போனப்ப நடந்த பிரச்சனை எல்லாமே அவங்க இருந்ததால தான் பிரச்சனையே வந்துச்சு. என்னை பத்தி அவ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா எல்லா இடத்துலயும் போயிட்டு. நான் அவளை இன்டர்வியூல பார்த்தேன். என்னை எப்படி சொல்லுது, நான் ஏதாச்சும் ஒரு பையனை லவ் பண்றேன்னா அதனால தான் நான் இவளை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ அந்த உங்க அண்ணா ஐடியா ஃபாலோ பண்ணதான் ஃபர்ஸ்ட் தப்பு. அதனாலதான் அது ஒரு பாயிண்டா எடுத்துங்க. ஆனா என்ன சொல்ற தெரியுமா, இந்த மாதிரி நான் தான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவளை விட்டுட்டேன் அப்படின்னு என் பக்கம் திருப்பிட்டா ஃபுல்லாவே அவ. ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீ அங்க இருந்தீங்கல்ல, அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நானு. அதான் இப்ப அதான் நான் தான் சொல்றேன்ல, அன்னைக்கு காலையில இருந்து நான் உன்னை இன்வைட் பண்ணேன் என்னோட ஆனிவர்சரிக்கு. ஆனா அவளை தனியா தான் இன்வைட் பண்ணேன். உங்களுக்கு சண்டைன்றதாலதான் 2 பேரையும் பேச வைக்கலான்ட்டு தான் நான் உங்க 2 பேருக்குமே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனா பார்த்தா அவ